வணக்கம். திருக்கோவிலூரில் 11ஆம் நூற்றாண்டு ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு கண்டெடுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள கீழையூர் விரட்டீஸ்வரர் ஆலயத்தில் 11ஆம் நூற்றாண்டு காலத்து ராஜேந்திர சோழன் கல்வெட்டும் பிற்கால பாண்டியர் கல்வெட்டும் கண்டெடுக்கப்பட்டது. கீழையூரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மிக பழமை வாய்ந்த விரட்டீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழக அரசால் கொடைமுழுக்கு நடைபெற உள்ளதால் இதையொட்டி இவ்வாலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. அப்பொழுது விரட்டீஸ்வரர் ஆலயத்தின் முன்பகுதி தரைத்தளத்தில் கற்பலகையை பதிப்பதற்காக தரையை சமன்படுத்தும் பொழுது கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட துண்டு கற்தூண்கள் இருந்ததை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் அதனை பத்திரமாக எடுத்து வைத்தனர். பின்னர் கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தினரிடம் தகவல் அளித்தனர். அதன்படி கல்வெட்டு ஆய்வாளர்கள் விழுப்புரம் வீரராகவன், சிங்கார உதயன் ஆகியோர் தலைமையில் செயல் அலுவலர் வை அறிவழகன் முன்னிலையில் ஆய்வாளர்கள் விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் முனைவர் பட்ட ஆய்வாளர் சி இமானுவேல், நல் நூலகர் மு அன்பழகன் ஆகியோர் கல்வெட்டுக்களை ஆய்வு செய்தனர். பல துண்டுகளாக இருந்த கண்தூண்களில் சில எழுத்துக்கள் சிதைந்த நிலையிலும் சிற்பங்களும் இருந்தன. இதில் சிறியதும் பெரியதுமான 7 துண்டுகளாக இருந்த கருந்தூண்களில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. ஒரு கல் தூணில் சிவனை வழிபடுவது போன்ற தோற்றத்தில் முனிவர் சிற்பம் பொறிக்கப்பட்டிருந்தது. கலைந்து கிடந்த கல் தூண்களில் இருந்த எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி படித்து பார்க்கும் பொழுது மெய் கீர்த்திகளுடன் தொடங்கும் ராஜேந்திர சோழன் காலத்து 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு எனவும் கோயிலுக்கு திருவிளக்கு எரிப்பதற்காக நிலம் தானமாக வழங்கப்பட்டதையும் அரசங்குப்பம், அரசனந்தல், வழக்காடி குப்பம், திருவெண்ணைநல்லூர் போன்ற ஊர் பெயர்களும் மற்றும் 45, 35 அளவுள்ள பொன் பொருள், 1000 குழி மா போன்ற அளவுகள் உள்ள நிலம் ஆகியவற்றை தானமாக வழங்கப்பட்டதையும் இக்கல்வெட்டு வழியாக அறிய முடிகிறது. மற்றும் 2 கற்தூண்களில் பிற்கால பாண்டியரின் தானங்கள் பற்றியும் அறிய முடிகிறது. முழுமையான ஆராய்ச்சிக்கு பின்னரே இதன் மற்ற விவரங்கள் தெரிய வரும் என கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று நடுவத்தின் தலைவர் கவிஞர் சிங்கார உதயன் தெரிவித்தார். அப்பொழுது ஆலய முதன்மை அர்ச்சகர் சுந்தரமூர்த்தி, எழுத்தர் மிரேஷ்குமார், கவிஞர் அஜய் மற்றும் பலரும் உடனிருந்தார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் வி ஜெய்சங்கர் மற்றும் ஐயம்மாள். சுத்தம் இது மேலே இல்லையாப்பா? இருக்கு ஐயா. நான் போனேன் இந்த சைடு படிச்சுங்க ஃபர்ஸ்ட் எப்படிக்கும் பாரு.